எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நாளான்னு கூப்பிடாதீங்கன்னு. எங்க அம்மாக்கு நான் நாளா தான் பிறந்தா என் பேர் நாளான் ஆயிடுமா? கருப்பண்ணசாமிக்கு வேண்டிக்கிட்டு நான் பிறந்ததுனால என் பேரு கருப்பன். சரி, கருப்புன்ற பேரையாவது எழுத கத்துக்கோ. ஏன் இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் கல்யாணத்துக்கு டவுனுக்கு போய் மேலுக்கு கருப்பு சட்டை எடுக்க போறேன். மாரியும் நான் கல்யாணத்துக்கு கருப்பு சட்டை தான் போடணும்னு சொல்லியிருக்கு. உங்ககிட்ட அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், மறக்காம வந்துருங்கன்னு சொல்லிட்டு போதான். கல்யாணத்துக்கு வரதெல்லாம் இருக்கட்டும்டா. வா உள்ள வந்து உட்காந்து படிங்க. எந்த வயசுலயும் எழுத படிக்க கத்துக்க. வாரம் வந்தா எல்லாரையும் ஒன்னா உட்கார கத்து கொடுப்பீங்களா? வழக்கம் எப்பவும் நடக்கிறதான்னு நாம ஏத்துக்கிட்டு போற விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்கணும்னு பெருமாள் வாத்தியாருக்கு புரிய வச்ச முதல் வாத்தியார் கட்டிக்கிட்டு வர பொண்ணு வரைக்கும் பண்ணைக்கு சொந்தம் இல்லையா? அதுக்கு என் அப்ப மத்த பண்ணை மாதிரி உன கட்டி கொண்டு வர எல்லா பொண்ணு கூட படுக்கணுங்கிறான். ஏதோ ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு கூப்பிட்டா வெட்டி கொண்டுடுவானுங்களா? இவ்வளவு கூட படுக்கிறது எங்க உரிமை. எந்த பயில தடுக்கிறதா? இவனை செத்து ஒண்ணு ஆக போறது கிடையாது. உங்க கேஸ் ஆகும், ஜெயிலுக்கு போய் இருக்கும். பெரியவரை கொண்டு உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரேன். அதுக்கு நான் பொறுப்பு. என் அப்பனை கொண்டு அவனை பழி வாங்குறதுக்கு கோர்ட்டு வாசல்ல நிக்கிறேன். பையன் வெளியே இருக்க பயில கண்டுபிடிக்க விடாமா?